ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. சென்னையில் அஷ்டலக்ஷ்மி கோயில் மகாபெரிவா அனுகிரகத்தோட உருவான சம்பவத்தை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். ஸ்ரீனிவாச வரதாச்சாரியார்னு 1970களில் பெசன் நகரில் ஒரு வைஷ்ணவர் இருந்தார். மகாபெரிவா மேலே ரொம்ப பக்தி. அடிக்கடி போய் மகாபெரிவாவில் பார்த்துட்டு வர்றத வழக்கமாக வச்சுட்டு இருந்தார். அடிக்கடி மகாபெரிவாவில் பார்த்துட்டு வந்து அவர் ஞாபகமாகவே அந்த ஒரு பெரிய பக்தியோடு இருந்து வாழ்ந்து வந்தவர். அவருடைய தொழில் உபன்யாசம். அந்த காலத்தில் உபன்யாசம்னா ரொம்ப குறைவான வருமானம் இருக்கும். அப்பப்போ சந்தர்ப்பம் கிடைக்கும்போது வெளியூர் போகிறது, அங்கே உபன்யாசம் பண்ணுறது, அந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தார். ஒரு தரம் மும்பைக்கு போன போது, மும்பைனாலே மகாலட்சுமி வாசம் பண்ணுற இடம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அங்கே இருக்கிற மகாலட்சுமி பற்றி. அதனாலேயே மும்பை ரொம்ப ஒரு பணக்கார இடமா இருக்குது இந்தியாவில் அப்படின்ட்டு நிறையா பேருக்கு ஒரு அபிப்பிராயமும் உண்டு. அந்த மகாலட்சுமியை நம்ம தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உபன்யாசத்தை முடிச்சுட்டு போய் மகாலட்சுமியை தரிசனம் பண்ணிவிட்டு பிரசாதம் வந்துட்டு மகாபெரிவாவில் போய் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார். என்ன காரணம்னா, மும்பையில் மகாலட்சுமி இருக்கா, நம்ம சென்னையில் ஒரு மகாலட்சுமி இல்லையே அப்படின்னு அவர் மனசுக்குள்ளே ஒரு ஆதங்கம். அதை எப்படியாவது மகாபெரிவா கிட்ட நம்ம கேட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக காஞ்சிபுரம் மடம் போகிறார். மகாபெரிவாவில் பார்க்குறார். மகாபெரிவா கிட்ட தன்னுடைய அபிப்பிராயத்தை பவ்யமாக சொல்கிறார். நம்ம சென்னையிலையும் ஒரு இது மாதிரி ஒரு கோயில் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு. மகாபெரிவா, ஏன் நீ கட்டக்கூடாது, நீ கட்டிடலாமே அப்படின்றார். மகாபெரிவானுடைய கட்டளை, உபன்யாசத்தில் அவ்வளோ வருமானம் கிடையாது, எப்படி கட்டுறது அப்படின்னு மூக்கூராருக்கு மனசுக்குள்ள ஒரு சங்கடம். ஏன் உன்னால் முடியாதுன்னு நினைக்கிறியா, உன்னால் முடியும், நீ தைரியமாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார் மகாபெரிவா. அவரும் சென்னைக்கு வந்துடுறார். தான் உபன்யாசம் பண்ண போகிற இடத்துல எல்லா இடத்துலையுமே உபன்யாசம் பண்ணும்போது மகாபெரிவானுடைய கட்டளையை எடுத்து சொல்கிறார். எல்லா ஊர்லேயும் எங்கெல்லாம் போய் பேசுகிறாரோ அங்கெல்லாம் சொல்கிறார், மகாபெரிவா அது மாதிரி சொல்லியிருக்கா, சென்னையில் ஒரு மகாலட்சுமி கோயில் கட்ட முடியும் முன்னால் அப்படின்ட்டு, அதுக்கான முயற்சியில் நான் ஈடுபட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அவர் உபன்யாசத்துக்கு வரவா எல்லார்கிட்டையும் சொல்லிகிட்டே இருக்கார். அது மாதிரி ஒரு சம்பவம் ஒரு தரம் ஹைதராபாத்தில் நடக்கும்போது, அங்கே ஒரு பேங்க் மேனேஜர் இதுக்கான செலவை நான் முதற் பணமாக ஒரு லோனாக கொடுத்து உங்களுக்கு இடம் வாங்கிறதுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். அவர் சொல்கிற நேரமும் மூக்கூராருக்கு அங்கே பக்கத்தில் ஒரு 8 கிரவுண்டு, அந்த காலத்தில் 5000 ரூபாய் ஒரு கிரவுண்டு. அப்போ 8 கிரவுண்டுன்னா பார்த்துக்கோங்களேன், 40,000 ரூபாய்க்கு வர்றது. அதை எப்படி வாங்குறதுன்ற யோசனையோடு போய் தான் ஹைதராபாத் உபன்யாசம் பண்ணும்போது இந்த இதை சொல்கிறார். சொல்லும்போது அந்த பேங்க் மேனேஜரும் அதுக்கேற்ற மாதிரி நான் உதவி பண்ணுறேன் அப்படின்றார். மகாபெரிவாட்ட உத்தரவு வாங்கிட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்கிறார் பேங்க் மேனேஜர்கிட்ட மூக்கூரார். 2 பேரும் கிளம்பி சென்னை வரா. சென்னை வந்துட்டு அங்கேருந்து காஞ்சிபுரம் போகிறா. மகாபெரிவாவில் பார்க்குறா. மகாபெரிவா பண்ணிவிடும் அப்படின்றார். இதுக்கான செலவை, இந்த கடனை எப்படி அடைக்க போகிறோம் அப்படின்னு மூக்கூரார் வருத்தப்படும் போது, மூக்கூரார் கேட்காமலே மகாபெரிவா சொல்கிறார், கல்கி பரிப்பகம் அவளை கூப்பிட்டு சென்னைக்கு மகாலட்சுமி, வீட்டுக்கு அஷ்டலக்ஷ்மி அப்படின்னு சொல்லி 8 லட்சுமிகளையும் அழகாக ஒரு ஃபோட்டோவில் இது பண்ணி, ஒரு சின்ன இது மாதிரி என்னோட அனுகிரகத்தோட 1 11 ரூபா, 10 ரூபாய் நிலத்துக்கான செலவுக்காக எடுத்துப்போம், 1 ரூபாய் பதிப்பகத்துக்கு கொடுத்துருவோம் அவள் பதிப்பகம் பண்ணுறதுனால அப்படின்னு சொல்லிட்டு, தேவையான அளவு அந்த 40,000 ரூபாய் தேவையான அளவு காப்பிகள்லாம் எடுத்து இந்த மாதிரி பண்ணி இந்த கடன் அடைச்சிருங்க அப்படின்னு சொல்லி மகாபெரிவா அனுகிரகம் பண்ணி அனுப்புகிறார். இவாளும் அதே மாதிரி பண்ணுறா. எல்லா பிரதிகளையும் வித்துடுறது, கடனும் அடைஞ்சிடுறது. மகாலட்சுமி கோயில் கட்டணும்னு ஆரம்பித்து அங்கே அஷ்டலக்ஷ்மிகள் உட்காந்துட்டா. ஒவ்வொரு லக்ஷ்மிக்கும் ஒவ்வொரு உபயதாரராக ஒவ்வொரு இதுவாக சன்னதியாக உருவாகிறது. அஷ்டலக்ஷ்மி கோயில் கட்டி முடிக்கிறா. முடிச்சுட்டு கும்பாபிஷேகம் பண்ணோம் இல்லையா, மகாபெரிவா கிட்ட தான் போய் கேட்கணும், மகாபெரிவா தானே எல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மகாபெரிவா கிட்ட போய் தேதி கேட்குறா. இந்த மாதிரி இந்த தேதியில் பண்ணலாமா என்ன அப்படின்ட்டு. மகாபெரிவா சொல்கிறார், ஜியரை கூப்பிட்டு பண்ணுங்கோ, அவளுக்கு தான் அந்த மரியாதை நம்ம கொடுக்கணும், நம்ம இது பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அதுவும் ஏற்பாடாகிறது. ஆனால் ஜியர் பெருமாள் இல்லாமல் மகாலட்சுமிக்கு மட்டும் எப்படி கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறது, பெருமாள் வேணும் அப்படின்றார் அஹோபிலமட ஜியர். 10 நாள் தான் இருக்குது கும்பாபிஷேகத்துக்கு, 10-12 நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல.
ஆபத் பாந்தவன் மகாபிரிவா தான். நேராக கிளம்பி மகாபிரிவா கிட்ட போகிறா. போயிட்டு மூக்கூரார் சொல்கிறார், இதை மாதிரி சொல்லிட்டார் அஹோபிலமோட ஜீயர், என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல, நீங்கள் தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு. நான் ஏற்பாடு பண்ணுறேன் பெருமாளுக்கு, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சிபுரத்தில் ஒருத்தரை கூப்பிட்டு அதுக்கு ஏற்பாடு பண்ணி 10 நாளைக்குள்ளே பெருமாளும் வந்து அங்கே உட்காந்துண்டு அஷ்டலக்ஷ்மிகளும் உட்காந்து நல்ல விமர்சையாக கும்பாபிஷேகமாகி மகாபிரிவா அருளோட அஷ்டலக்ஷ்மிகளும் சென்னை வாசிகளுக்கு அருள் பாவிச்சுட்டு வரா. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர